தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 4 வாசிக்கிறோம். கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார் என்று சொல்லி சாலமோன் ஞானி எழுதுகிறார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது கள்ளி செடியின் கனிவு. காட்டிலே சிவந்த ரோஜாப்பூ ஒன்று பூத்தது. அதன் அழகை அனைத்து செடிகளும் கொடிகளும் புகழ்ந்தன. ரோஜாவுக்கு மிகுந்த பெருமை தலைக்கு ஏறியது. சற்று தூரத்தில் வளர்ந்திருந்த கள்ளிச்செடியை பார்த்து, என்ன ஒரு அசிங்கமான செடி, முழுவதும் முட்களால் நிறைந்திருக்கிறது என்ற ஒரு தலைக்கணத்துடன் பேசியது. மற்ற செடிகள், உனக்கும் முள்ளுகள் இருக்கிறது, எப்படி அவ்வாறு சொல்லலாம் என்றது. ரோஜாவோ, அழகான என்னை அதனோடு ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் என்றது. ரோஜா ஒவ்வொரு நாளும் அந்த கள்ளிச்செடியை பார்த்து அவமத்தி கொண்டிருந்தது. கள்ளிச்செடியோ சொன்னது, எந்த நோக்கமும் இல்லாமல் ஆண்டவர் ஒரு சிறிய செடியை கூட படைக்கவில்லை என்றது. காலநிலை மாறியது. ரோஜாவின் அழகு குறைந்து வாடி போக தொடங்கியது. மழையில்லாததால் உயிரினங்கள் தண்ணீர் தேடி அலைந்தன. ஒரு நாள் சில பறவைகள் வந்து கள்ளிச்செடியில் அமர்ந்திருந்து தங்கள் அழகுகளை அதன் மேல் பதித்துவிட்டு புத்துணுடன் பறந்து சென்றது. ரோஜாப்பூ குழப்பத்துடன் அருகில் இருந்த செடியிடம் வினவியது. பறவைகள் கள்ளிச்செடியில் இருக்கும் தண்ணீரை பருகி புத்துயிர் பெற்று செல்வதை அது விவரித்தது. ரோஜா கள்ளிச்செடியை அவமத்தியதை எண்ணி தலை குனிந்தது. கள்ளிச்செடி சொன்ன விஷயம் இப்போதுதான் புரிந்தது. எனவே மனிதர்களாகிய நீங்கள் நானும் ஒவ்வொன்றையும் ஒரு நோக்கத்திற்காக படைத்திருக்கிறார். பல காரியங்களை குறித்து நாம் அறிந்திருந்தாலும் சிலது நமக்கு தெரியாது. ஏனென்றால் அவருடைய எண்ணங்கள் நம் எண்ணங்களை விட உயர்ந்தது. சிலவற்றை கடைசி காலத்திற்காக வைத்திருக்கிறார். தேவன் தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். ஆம், நம்முடைய ஜனங்களின் பாவத்திற்கு தண்டனை கொடுக்க துன்மார்க்கரை பயன்படுத்தினார். அஸ்ரீகளையும் பாபிலோன்களையும் அவ்வாறு பயன்படுத்தினார். கர்த்தர் பார்வோனிடத்தில் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமி எங்கும் பிரசாகப்படியாகவும் உன்னை நிலையத்திறேன் என்று கூறினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நானும் இந்த பார்க்கிற அந்த உலகம் எப்படிப்பட்டது? அப்படி ஒரு உலகத்திலே நீங்க நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு ஒரு ஊமையில் கோதுமைகள் அழிந்து போகாதபடி களைகளையும் அறுப்பு காலம் வரை எஜமான் விட்டு வைத்ததாக கூறினார். தேவன் நீதிமான்களும் அழிந்து போகாதபடி துன்மார்க்கலை உடனே அழிப்பதில்லை. எனவே துன்மார்க்கன் செழிக்கும் பொழுது தேவ ஜனங்கள் பயப்பட தேவையில்லை. எனவே மனிதர்கள் மனந்திரும்படியாக கிருபையின் காலத்தை துன்மார்க்கனுக்கும் கொடுத்திருக்கிறார். நமது நோக்கத்திற்காக ஆண்டவர் அதை பயன்படுத்துவார். நாம் பொறுத்திருப்போம். நிச்சயமாகவே உங்களுக்கும் எனக்கும் ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை தேவன் நிறைவேற்ற வெகு சீக்கிரமாய் வந்து நிறைவேற்றுவார். காத்திருப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.